சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். ஒரு விஷயம் கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துவீராக. மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை அல்ல தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற என் தேவாதி தேவன் நீர் பேசுகிற உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் வழி நடத்துவீராகும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது ஏதோ எங்கேயோ இருக்கிறது என்று அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது நமக்குள்ளே தான் இருக்கிறது. நாம் தான் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். ஆமென். இங்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் தான். நாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை என்றால், சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. முதலாவது வசனத்துல வாசிக்கிறோம், அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனை பரலோக ராஜ்யத்தில் யார் வந்து பெரியவனா இருப்பார்கள் என்பதுதான் பிரச்சனை. அப்ப அதற்கு ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை வரவழைத்து கேட்கிறார், சொல்லுகிறார், இந்த சின்ன பிள்ளை போல ஆகல அப்படின்னா எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அது என்ன சிறு பிள்ளை என்றால், இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரே முகம் இருக்கா, 2-3 முகம் இருக்கா? முகம் அப்படிங்கிறது நம்முடைய சரீர முகத்தை சொல்லல, நம்முடைய இருதயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய இருதயத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரே முகம் இருக்குமா, பல முகம் இருக்குமா? கரெக்ட், சூப்பர். யாராவது வந்து இப்ப நான் சொல்றேன்னு கேட்டீங்களேன், இப்போ வாரம் முழுவதும் தவறாம ஜெபம் பண்ணவங்களா கை தூக்குங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்குங்களா, கை தூக்குங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? மன்னிச்சு தூக்கிடுவோம். ஏன்னா ஏன் அப்படி செய்யறோம்? ஏன் தெரியுமா செய்யறோம்? நம்மளுடைய இது வேற முகம், இது ஒரு வேற முகம். ஆனா அந்த சிறு பிள்ளைகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு எத்தனை முகம் தெரியுமா இருக்கும்? ஒரே முகம். இப்ப வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது மதிய நேரம் ஆயிடுச்சு, சரிங்களா? சிறு பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? நமக்கு பசி வந்து என்ன செய்வோம்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, சாப்பிட்றீங்களான்னு, என்ன சொல்லுவோம்? இப்பதான் சாப்பிட்டோம். இதுதான் நம்முடைய முகம். ஆனால் ஜூடா ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு எனக்கு இப்ப பசிக்குது, இப்பவே சாப்பாடு வேணும்னு கேட்கிறான். சரி சும்மாறா அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதே மாதிரி சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. காலையில ஒரு பூரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம வந்து உள்ள இருக்கோம், பிடிச்ச பூரி வந்து அங்க இருக்குது. இப்ப அவங்க கேட்குறாங்க, 2 பூரி உள்ள தள்ளியாச்சு, இன்னொரு பூரி வைக்கிறதுக்காக சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இல்ல பரவாயில்லைங்க, ஆனா உள்ள பூரி வேணும். ஆனா வெளிய என்ன காட்டுறோம் அப்படின்னா, எங்களுடைய இமேஜ் என்ன ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனா சிறு பிள்ளை அப்படி இல்லை, எனக்கு அந்த பூரி இப்பவே வேணும், எனக்கு அத்தனை வேணும் அப்படிம்பாங்க. இதுதான் அப்ப சிறு பிள்ளைகள் அப்படிங்கிறவர்களுக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா ஒண்ணுதான் இருக்கும். ஆனால் நமக்குள்ளதான் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இருதயம் இருக்கும். கர்த்தர் அதைத்தான் கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த சிறு பிள்ளைகளை போல மாறும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென்.
ஆகவேதான் ஆண்டவர் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறார்னா, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை வைத்து அவர் நம்மை நேசிக்கவில்லை. நம்மை நிமித்தம் நம்முடைய பேரின் நிமித்தம் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி வர விரும்புகிறார்? இப்ப உதாரணமாக ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அது நிர்வாணியாகத்தான் பிறக்கிறது. நாமும் கர்த்தருடைய சமூகத்துல, அவருடைய பார்வையில நாம எல்லாவற்றிலும் அவருடைய சமூகத்துல நாம நிர்வாணிகளாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும், நம்முடைய ஆவி அவருக்கு தெரியும். ஆகவே அவர் சமூகத்துல நம்மிடத்திலிருந்து ஒன்றையும் மறைக்கவே முடியாது. என்னதானே? அந்த சிறு குழந்தைங்கிறது அப்படிதான். அது நிர்வாணமா இருக்கிறது அப்படிங்க அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்ப தெரிய வரும் தெரியுமா? எத்தனை வயசு ஆகும்? 5 வயசு கூட ஆகணும். அதுவும் கூட நம்ம சொல்லி தருவோம். என்னன்னா, இப்படி இருக்க கூடாது, என்ன பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும் என்று சொல்லி கொடுப்போம். அப்போ அது ஒரு நார்மல் ட்ரெஸ் அது ட்ரெஸ் பத்தி கவலைப்படாது. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா பெருசாகும் பொழுது, ஒரு 12 வயது ஆகும் பொழுது சொல்லும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், அந்த ட்ரெஸ் தான் வேணும் என்று சொல்லும். அதுக்கப்புறம் அது பெருசாய் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்ப சொல்லும், இன்னும் எனக்கு அந்த ட்ரெஸ் தான் ரொம்ப ஆசையா இருக்குது என்று சொல்லும். அப்ப இந்த சிறு குழந்தை அப்படி வளர 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 என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஆத்துமா என்ன செய்யுதுன்னா ஒரு வேஷத்தை தரிக்க ஆரம்பிக்குது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், இந்த சின்ன பிள்ளையை போல மாறுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அப்ப நமக்குள்ள நாம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, இப்ப ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? சொல்லுங்க, ஆண்டவர் எப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? எப்போது கேட்பாரா? எப்பொழுது கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் இப்ப உங்க பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பிள்ளை என்னதான் குறும்பு பண்ணி பிரச்சனை பண்ணி இருந்தாலும் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? உனக்கு நல்லா வேணும், வீடு கீழே அப்படின்னு சொல்லுவோம். உடனடியாக நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் நம்ம இருப்போம். இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும். நம்ம ஆபத்து நாளிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா இந்த பிள்ளைகளா இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம ஆண்டவர்கிட்டே இப்போ வேஷம் போடுறோம். ஆண்டவர்கிட்டே நம்ம வேஷம் போடுவோம். கர்த்தர் எப்படிப்பட்ட விரும்புகிறார் என்றால், ஆண்டவருக்கு ஏற்ற பலி அப்படிங்கிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியத்தான் என்னது அவருக்கு ஏற்ற பலியா இருக்கிறார். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அவருடைய சமூகத்துல போய் நம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவருடைய சமூகத்துல நம்மை கொடுக்கும் பொழுது நம்மை மாற்ற அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் நம்ம சிறு பிள்ளையிலேருந்து இப்போ நம்ம வேஷம் போடுற பழகிட்டோம். வேஷம் நிறைய ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேஷம் நம்ம என்ன பண்ணுவோம், போட்டுக்குவோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் வேஷம் போடுறாரா? அவருடைய பேர் என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்பொழுதும் மாறாதவர். நம்ம மாறுறதுனாலதான் அவர் மாறுறாரோன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவர் என்னைக்கும் மாறுவதே இல்லை. என்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் மாறாதவராகவே இருக்கிறவர். நம்ம தான் மாறுகிறோமே தவிர அவர் மாறுகிறவரே அல்ல. ஆகவே நம்முடைய தகப்பனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா
பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் ஊற்றி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணிக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்குள் இருக்கிறதுனால நம்ம அவர் எப்படி கூப்பிடுவோமா? அப்பா, பிதாவே என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம். அப்படி நம்ம கூப்பிடுகிறோம் என்றால் நமக்குள் அவர் வாசமா இருக்கிறார். ஆண்டவரை அப்பான்னு யார் உரிமையோட கூப்பிட முடியும் என்றால், யாரெல்லாம் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அவரை உரிமையோடு அப்பா, பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியும். அதைத்தான் நமக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கேட்கிறார், நம்ம எப்படா கேட்போம் என்று சொல்லி அவர் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒருத்தரும் வேஷம் போட முடியாது. நம் ஒவ்வொரு எல்லாமே அவருக்கு முன்பதாக நிர்வாணமாக இருக்கிறது, ஒன்றும் மறைக்க முடியாது. ஆகவேதான் வசனம் சொல்லிக்கிறது, நாம் போய் ஆண்டவர் சொல்றார், நட்சத்திரத்துல போய் தங்கினாலும் அங்கே இருப்பார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறவர், நம்முடைய தேவனாய் கர்த்தர். அப்ப ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த சிறு பிள்ளை குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை எல்லாம் அதுக்கு இருக்காது. அது எப்படி இருக்கும் என்றால் தாழ்மை. அதனால தான் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரியவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. அது உலகத்தோடு ஒத்து போகாது. உலகம் காட்டுகிறது வேறு, பரலோக ராஜ்யம் வேறு. இப்போ இதே வேதாகமத்தை, இந்த வேதாகமத்திலுள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரமே அதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். மற்றபடி என்ன செய்ய முடியாது என்றால் விளங்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் விளங்கிக் கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஆண்டவர் கட்டளையிட்டால் கல்லுகள் அப்பமாகுமா? ஆகும். இப்போ இந்த டீச்சிங்க சொன்னது யார்? யாரு? பிசாசு. அடுத்தது சொல்றான், ஆண்டவரே நீர் ஒரு உயர்ந்த மலையில் மேல ஏறி குதிங்க, அப்ப யார் வந்து காப்பாத்துவா? தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? செமையான இன்டர்பிரேஷன், சூப்பரான வேத வியாக்கியானம் யார் கொடுக்கிறா? அப்போ பிசாசானவனும் வசனத்திற்கு விளக்கம் கொடுப்பான். இப்ப நமக்கு கறி சாப்பிடணும்னு ஆசைன்னு வச்சுக்கலாம். கறி சாப்பிடணும்னு ஆசை, ஆனா கறி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? கறி சாப்பிட. இப்ப பிசாசு பேசுவான், என்ன தெரியுமா? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் வாங்கின 1 கிலோ கறிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப இவங்க எதுல தெரியுமா சாப்பிடுறாங்க? தங்களுடைய இச்சையில சாப்பிடுறாங்க. அப்ப விளக்கம் கொடுத்தது யாரு? ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் குற்றப்படுத்துகிற வேலையை செய்கிறவர் அல்ல, நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். கண்டித்து உணர்த்துவார். எப்பா இது தப்பு, அதுக்கு தான் நான் டாக்டர் ஒரு ஆளை வச்சு உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இதை நீ செய்யக்கூடாது என்று உணர்த்துவார். ஆனா நல்லவன் போல வசனத்தையே வச்சு கீழே தள்ளுறவன் தான் பிசாசானவன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை நாம் சரியாய் புரிந்திருக்க வேண்டும். வசனத்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்றால் தங்களுடைய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு எத்தனை வசனத்தை வேணாலும் பயன்படுத்துறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது தான் கிறிஸ்தவம். ஏன்னா வசனம் போட்டது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். ஆகவேதான் சிறு பிள்ளைகளை போல அப்ப நமக்கு ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா அது என்ன செய்யும் என்றால் தன் தகப்பனிடத்துல போய் அது கிடைக்கும் வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை போய் கேட்குமா, நீங்க எங்க அப்பாவா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா என்ன பண்ண எனக்கு செய்யணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்காது.
அது கேட்டுட்டே இருக்கும், அப்பா அப்பா எனக்கு வாங்கித்தாங்கப்பா. அங்க அப்பாவும் அந்த பிள்ளையின் நிமித்தமாக அதை கொடுத்துருவார். அதே போலதான் நம்முடைய பரலோக தகப்பனும். அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ, நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வேற யாரும் கேட்க வேண்டியதில்லை, நாமே நேரடியாக கர்த்தரிடத்தில் கேட்க முடியும். அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை அவரு பண்ணா கேட்பார் ஆண்டவர், இவரு பண்ணா கேட்பாரு. அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய ஆண்டவரிடத்துல யார் கேட்டாலும் அவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பா கிட்ட அதுக்கு தான் கர்த்தர் நமக்குள்ள ஒரு இடைவெளி இருந்த எல்லா இடைவெளியும் கர்த்தர் மாத்திட்டு என்கிட்ட வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்ப அவர் அப்பாவா ஏத்துக்கிட்டோம்னா, அவர் நம்முடைய அப்பாவா நம்ம நினைச்சோம்னா, நிச்சயமாக அப்பாட்ட நம்ம கண்டிப்பா கேட்போம். கண்டிப்பா அப்பாட்ட கேட்போம். அப்பாட்ட கேட்காம ஒரு சில நேரம் தூது சொல்லுவாங்க, அம்மா நீ போய் சொல்லுமான்னு. ஏன் தெரியுமா? ஏன் சில நேரம் அவன் வீடுகளில் அவங்க அப்பாட்ட போய் பிள்ளை நேரடியாக பேசாமா, நீ போய் பேசி கேளுமா அப்படின்னு. எதுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பிலே விரிசல் விட்டுருக்கோம். அதனால் அதே போல தான் நாமும் அவரும் அன்பிலே ஆழமாய் கட்டப்படும் பொழுது வேற யாரும் நமக்கு தேவையில்லை, நாமே நேரடியாக அவரிடத்துல கேட்போம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்டு செய்யாம யார் கேட்டாலும் செய்ய மாட்டார். நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அப்பேற்பட்ட தேவன். பரலோக ராஜ்யம் என்பது நாம் யாரு கேட்டாலும் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் கேட்கறதுல அப்பாட்ட. நம்முடைய அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? நம்முடைய அப்பா நம்மை சுத்தப்படுத்தி நம்மை சீர்படுத்துகிற தகப்பன் தான் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். இப்ப நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்யும்போது என்ன செய்வோம்? சரி இனிமேல் வீட்டில் இருக்கா வெளியே போ அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த தப்பை திருத்துவதற்கான வழியை நாம் செய்வோம். எதனாலனா அவன் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே போலதான் நம்முடைய தகப்பனும் எப்பேற்பட்டவர் என்றால், நம்மை நேசிக்கிறபடினாலே நம்மை திருத்தி நம்மை சரி செய்ய அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் கையில் அடி வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தாவீது சொல்றார், ஆண்டவரே நீங்க என்ன அடிச்சீங்கன்னா நீங்க அதை இரக்கம் செய்வீங்க. ஏன்னா மற்றவங்க ஸ்கூல்ல டீச்சர் குழந்தைய அடிக்கும் பொழுது இரக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரக்கம் இருக்குமா? இருக்காது. ஆனால் வீட்டில் தகப்பன் பிள்ளை அடிக்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? இரக்கம் இருக்கும். அதனால தான் ஆண்டவரே என்னை அடிக்கிறதா இருந்தா கூட நீங்க தான் என்ன அடிக்கணும் ஆண்டவரே, வேற யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. ஏன்னா அவர் அடிக்க கை ஓங்கும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினாலே, தாவீதின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலை அடிக்கும் பொழுது அந்த தூதன் நிற்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலருடைய கதறலை கேட்டு நீ நிறுத்து என்று தூதனை பார்த்து சொல்றார். ஏன் தெரியுமா? நம்முடைய தகப்பன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியானதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய்க்கலாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை, நாம் சரியாக வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நம்மை சரி பண்ணுகிறவர்தான் அவராக இருக்கிறார். ஆனா பிசாசு தவறா சொல்லி கொடுக்கிறார். பிசாசு எப்பேற்பட்டவர் என்றால், பிசாசு என்ன செய்கிறவனா இருக்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பிசாசானவன் என்ன தெரியுமா செய்வான்? குற்றப்படுத்துவான். அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பிசாசானுடைய வேலை குற்றப்படுத்துகிற வேலை. ஆண்டவரே சொன்னார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு என்னவாங்க இறங்கி வா என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் பிசாசிட்ட தன்னை நிரூபிக்க அவர் விரும்பல. பிசாசு பேசுவான், நீ இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டில்ல, இப்படி பேசிட்டில்ல, இனி நீ ஜெபிக்க என்ன கிடையாது, தகுதி இல்லை என்று சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஒரு பிள்ளை கெட்ட குமாரன்
தன்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் தன்னிடத்துல வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போய் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு கடைசியில் எங்க போய் வேலைக்கு சேர்றாரு? பன்னி மேய்க்கிறது. அந்த பன்னி மேய்க்கிறதுல அவனுக்கு சம்பளம் பத்தாம அவன் சொல்லுகிறான், இனி நான் என் தகப்பனிடத்துல மகனா இல்ல, நான் இப்படிதான் போக போறேன், வேலைக்காரனா தான் போக போறேன். அப்படி வேலைக்காரனாக நான் போய் அங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடேன்னு வரும் பொழுது தகப்பன் வீட்டுல இல்ல, தகப்பன் அந்த ஊருக்கு வெளியே நின்று என் பிள்ளை எப்ப வருவான் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப வரும் பொழுது அவன் குளிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவன் எப்படி வந்தானோ அப்படியே அந்த தகப்பன் கட்டி அணைக்கிறவர் தான் அப்படி ஆண்டவர். ஆனா பிசாசு சொல்லி கொடுப்பான், நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்றதுனால நம்முடைய பார்வையும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவன் சரியில்லைங்க, அவன் பொய் பேசுறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அதனால கர்த்தர் அவனை எல்லாம் நேசிக்க மாட்டார். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னா, எப்படி இருந்தாலும் அவரிடத்துல ஓடி வரும் பொழுது கட்டி அணைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எதுக்கு நமக்கு 80-90 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆண்டவர் நினைச்சா ஒரு நைட்ல நம்மளை மாற்ற முடியாதா? முடியும். ஆனால் அப்படி அவர் விரும்பல. ஆண்டவருடைய அன்பு என்பது நம்மை கட்டாயப்படுத்தி அவரை நேசிக்க அவர் வைக்கிறார் அல்ல, நமக்கு முன்பதாக அவர் சுயமான சித்தத்தை வச்சிருக்கிறார். நாம அவரை நேசிக்க அவர் விரும்புகிறார். ஆகவே இதை நம்ம எங்க போனாலும் அவர் நமக்காய் காத்திருப்பார். இவன் எப்படியும் ஒரு நாள் திரும்பி வருவான். ஏன்னா உலகத்தினால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, உலகத்தினால் நம்முடைய அன்பை நிறைவு செய்ய முடியாது. ஆகவே தான் தகப்பனுக்கு தெரியும், இவன் எவ்வளவு சொத்து வாங்கிட்டு போயிருந்தாலும் உலகம் நிச்சயம் இவனை 0 ஆக்கிரும். ஏன்னா உலகம் நம்மை நேசிக்கிறதே எதுக்குன்னா நம்மை கீழே தள்ளுவதற்கு தான். ஆனால் தகப்பனுடைய அன்பு என்பது மிகவும் ஆழமான அன்பு. அவர் அந்த மகன் வரும்பொழுது எங்க எவனாவது அவர் மீது கல்லெறிஞ்சிருவானோன்னு சொல்லி அவனை கட்டி அணைத்து அவனை உள்ளே கூட்டி கொண்டு போய், இவன் நினைச்சா என்ன வேலைக்காரனாக தான் ஆண்டவர் வைப்பான்னு சொல்லி, ஆனால் அந்த தகப்பன் வேலைக்காரனாக அல்ல, திரும்பவும் அவனுக்கு புதிய உடைகளை கொடுத்து புதிய மோதிரத்தை கொடுத்து அவனை மீண்டும் குமாரனாக வைக்கிறதா நம்முடைய தகப்பன். ஆகவேதான் ஆண்டவர்கிட்ட பிரச்சனைனா, நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் பிரிக்கிறது யாருன்னா பிசாசானவன். பிசாசானவன் நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுடைய வேலை குற்றப்படுத்துகிற வேலை. நீ சரியில்லை, நீ இப்படிதான், குற்றப்படுத்துகிற வேலை. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை உணர்த்துகிற வேலை. இது தப்புப்பா, இதை செய்ய. ஏன்னா அவர் தேற்றுவாளன். ஆக இந்த சத்தத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிசாசும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே அவனும் பேசுவான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். அவன் சொல்லுவான், உனக்கெல்லாம் சுகமே கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி சொன்னானா நாம் புரிஞ்சுக்க வேண்டும், எந்த தகப்பனும் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. உலகத்துல ஒருவேளை சொன்னாலும் நம்முடைய பரலோக தகப்பன் சொல்லிட்டாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் சொல்லிட்டாரு. ஆகவே நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசிச்சாலே அடுத்த செகண்ட் நம்ம என்ன ஆயிடுறோம்? ரட்சிக்கப்பட்டுறோம். அவ்வளவுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கிடைச்ச உடனே நாம் அவரை தகப்பனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 13வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ பிசாசானவன் இங்க என்ன செஞ்சான்? டெஸ்ட்.
அதான் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவன் டெஸ்ட் பண்றதுக்கு ஒன்றும் என்கிட்ட இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போலத்தான் அவருக்கு அப்படின்னா நமக்கும் பிசாசானுடைய சோதனை என்பது கொஞ்சம்தான். திராணிக்கு மேல் சோதிக்க அவர் அனுமதிக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தலையில இருக்கிற முடி எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்காரா? அப்படின்னா அவர் சொல்றாரு, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழ. அப்போ நமக்கு முடி விழுகுதா? அப்ப அவருடைய சித்தம் தான், அவருடைய சித்தம். அப்புறம் சொல்றாரு, உன்னால ஒரு வெள்ளை முடிய கூட என்ன ஆக்க முடியாது, முடியாது. அப்ப வெள்ளையாக்குறது அவர்தான். என்னதான் டை போட்டாலும் திருப்பி அது வலுத்துரும். உண்மைதானே? அதனாலதான் வசனம் சொல்லுது, மாற்ற முடியாது. அப்ப முடி உழுகுதுன்னா யார கேட்கணும், அங்க கேட்கணும். ஆனா சாத்தான்னு சொல்லுவான், அங்க பார் விளம்பரத்தை பார், எப்படி அந்த அம்மா முடி காரையே கட்டி இழுக்குது பார். இழுக்காது, சும்மா மாயை. அதெல்லாம் உலகம் அப்படிதான் சொல்லி கொடுக்கும், அதெல்லாம் மாயை. ஆனா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி முடி கொட்டுது ஆண்டவரே சரி பண்ணுங்கன்னு என்னைக்காவது கேட்டுக்குமா? கேட்க மாட்டோம். அதான் ஷாம்பு இருக்குது, காரை இழுக்கிற ஷாம்பு இருக்குது. அப்படியே அந்த அம்மா அப்படி எல்லாம், அதெல்லாம் கிராபிக்ஸ்ன்னு தெரியாது, எல்லாமே கிராபிக்ஸ். யாருக்கு அப்படி முடி இருக்காது, காரை போய் அப்படி வச்சு இழுக்கவெல்லாம் முடியாது, அதெல்லாம் சும்மா போடுறாங்க, அதெல்லாம் கிராபிக்ஸ். ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம். முடி உழுகிறத கூட கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, அந்த முடி உழுகிறத கூட அவன் என்கிட்ட கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். அவ்வளவு அன்பான தகப்பன் அவன். ஆக அவர்கிட்ட போய், என்ன ஆண்டவர் எப்படி முடி விழுகுது ஆண்டவரேன்னு சொன்னா, அவர் அதை சரி செய்ய மேலோரா இருக்கிறார். இந்த முடி விழுகிறதுக்கெல்லாமா கேட்கணும் அப்படின்னா, நீங்க சின்னதா இருக்கும்போது முடி கொட்டும் போது யார்கிட்ட சொல்லுவீங்கன்னா, உங்க பெற்றோர் இடத்துல சொல்லுவீர்கள் என்றால், நம்முடைய பரம தகப்பன் அதற்கு மேலானவராக இருக்கிறார். நம்முடைய சின்ன சின்ன விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ண அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட சார்ந்து அவர்கிட்டயே நம்ம இருக்கும் பொழுது அவர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்திலே 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வசனத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் அன்றைக்கு வாசிட்டு சொல்லிட்டார். இது என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நிறைவேறிச்சு. பரலோக ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டது என்றால், முதல்ல போட்டிருக்குது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்த அந்த ராஜாதி ராஜா நம்மையும் அந்த ராஜ்யத்தில் ராஜாக்களாகத்தான் வச்சிருக்கிறார். ஆமென். அவர் மேல இருந்த அதே ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய சமூகத்துல பிள்ளைகள். உலகத்தின் பார்வையிலும் பிசாசினுடைய ராஜ்யத்திலும் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்ம வச்சிருக்கிறார். அவர் மேல் இருந்த அதே அபிஷேகம் நாம் ஒவ்வொருவர் மீதிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டவர்களை குணமாக்குகிற வல்லமையை கர்த்தர் நமக்குள் வச்சிருக்கிறார். ஆமென். நாமும் அவரோடு கூட ராஜாக்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம வெளியே காட்ட மாட்டோம்.
ஏன் காட்ட மாட்டோம் என்றால் நம்ம சிறு பிள்ளைகள். நம்மகிட்ட அந்த பெருமையினால நம்ம காட்டுகிறவர்கள் அல்ல. பெருமையினால் எனக்கு இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. ஆனால் நம்மை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை உபயோகப்படுத்துவராக இருக்கிறார். ஆண்டவருடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய இது நடக்குதுன்னா தன்னை மேன்மைப்படுத்துறவர்கள் என்ன செய்யணுமாமா, மேலே போய் உட்காரணுங்கிறது உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, போய் மேலே உட்காராத, நீ போய் கீழே உட்கார். எங்க போய் கீழே உட்கார். உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவராயிருக்கிறார். நம்ம போய் தேட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நான் எனக்குரிய மகிமையை தேடாமல் என்னை அனுப்பினவருக்குரிய மகிமையவே தேடுகிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இந்த வேஷம் போடுகிறதெல்லாம் விட்டுட்டு குழந்தையை போல நம்ம வேஷம் போறதுனால தான் போய் பேசுறோம். மேலையா அதான் போய் பேசுறோம். பசிக்குது அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் நம்ம போனா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இப்பதான் சாப்பிட்டோம், உடனே ஒரு பொய் அடிச்சுடுவோம். என்ன நாங்கள்லாம் ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதை நம்ம என்ன செஞ்சோன்னா நிறுத்திடலாம், விட்டுறலாம். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அது உண்மை. ஆனால் அவங்கள்ட்டையும் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, குற்றம் சாட்டுறதுல ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று அவர்களை குறித்து சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு சொல்றது ஒன்று இருக்கு, இது ஒன்று. ரெண்டாவது, நம்மை நீதிமான காட்டுறதற்கு அவர்களை குற்றம் சொல்றது. இது வேண்டாம், அதை மட்டும் நம்ம விட்டுறலாம். ஆனா ஒருத்தங்களை பத்தி நம்ம சொல்லி அது குற்றம் சாட்டுறதுல இப்படி எல்லாம் இருக்குது, அதனால நம்ம இவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அப்படி சொல்றோம் இல்லையா, அது தப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் இப்படிதாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மை நீதிமான் ஆக்குறதுக்காக, இப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னு வச்சுக்குவோம். ஒரு பாட்டு பாடுறோம், பாட்டு நம்ம பாடினது சரியில்லை நமக்கே தெரியுது வச்சுக்குவோம். இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் ஒழுங்கா பாடுறாங்க, இப்போ என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம என்ன தெரியுமா நம்ம செய்ய வரோம், நான் பாடினது தப்பு எனக்கு தெரியும், ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குற்றப்படுத்திட்டா நான் பாடினது சரி. ஆனா அந்த இடத்துல நான் இன்னைக்கு பாடினது கொஞ்சம் தப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, சிறு பிள்ளை. இதை பரலோக ராஜ்யம் எதிர்பார்க்கிறது. இதுதான் நம்ம கிட்ட வேணும் என்று நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுவதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அதுதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி, அதுதான் அவருக்கு பிரியமான. கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரை நான் இப்படிதான் இருக்கேன் ஆண்டவரை, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை, நம்மளை மாற்றிடுவார். ஆனா பிசாசான சொல்லுவான், உன்னை எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நீ சர்ச்சுக்கு போ. இல்ல, என்னைக்கும் சரியாக மாட்டோம். நீங்க அந்த கெட்ட குமாரன் கதையில தெரிஞ்சுக்குங்க, அவன் சரியானானா? இல்ல. எப்ப சரியானா? அவங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் பன்னி வாசத்திலிருந்து அவனை மாற்றி அவனுக்கு தேவையானது எல்லாம் போட்டு அவனுடைய தகப்பன் தான் நல்லா மாற்ற முடியும். ஆகவே யாராவது சர்ச்சுக்கு வராமல் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எப்படி வர்றது, நாங்கள் இப்படி இருக்கிறோமே எப்படி வர்றது? அப்படி இருக்கிறவங்க தான் முதல் வரணும். ஏனென்றால் அவர் ஒருவரால் மாற்றவே முடியும். பிசாசானவன் கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிற வேலை செய்கிறான், தேவனானவரோ தம்மை அணைக்கிற வேலை அவர் செய்கிறார். அவர் தான் பரலோக ராஜ்யம். அந்த சிறு பிள்ளை அப்படிங்கிறது, இந்த சிறு பிள்ளைகள்லாம் சின்ன வயசுல போய் பேசுமா, சின்னதா இருக்கும்போது குழந்தையா போய் பேசாது. ஆனா பெருசாகும் போது என்ன பண்ணும், ஏன்னா நம்ம பேசுறோம் அதனால அது பேசும். நம்ம தான் யாருன்னா அதுக்கு உதாரணம், நம்ம தான் முன்மாதிரி. ஆகவே நம்மளை பார்த்து அது என்ன செய்யும், பழகும். அப்படி பழகும், அதெல்லாம் பேசும். சில நேரம் நாங்கள் பேசுறதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி கரெக்டா ஜூடா பேசுவோம். ஏன்னா நம்மளை அப்சர்வ் பண்றாங்க. அதே போல நமக்கு முன்மாதிரி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் சொன்னாரு,
எனக்கு இல்லாத ஒரு ஐஸ்வர்யமே கிடையாது. அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி சிலுவையின் மரண பந்தி இருந்தவும் அவருக்கு கீழ்ப்படுந்தவர் ஆனார் என்று சொல்லியதற்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் இப்படியெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார்னு. நம்ம எப்படி அவருடைய சமூகத்தில் போகிறோமோ அப்படியே அவர் நம்ம நேசிக்கிறவா இருக்கிறார். நம்ம மாறணும்னு நினச்சா தகப்பன் வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் மாற முடியாது. ஆனால் உலகம் நம்மளை என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்தியை வாங்கி கொடுத்துரும். ஆண்டவர்கிட்ட ஆஸ்தியை வாங்கி கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் அடுத்து அது எங்கே கொண்டு போகும் என்றால் உலகத்திற்குள்ள கொண்டு போய் பணத்தை செலவு செய்யும் பொழுதும் நல்லா இருக்கும். கடைசியில் அது எங்கே கொண்டு போய் தான் நிறுத்தும்? பண்ணி கூட்டத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். அப்பதான் கர்த்தர் தெரிவார், ஐயோ ஆண்டவரே. அப்ப நம்ம நினைப்போம் வேலைக்காரனா போயிடுவோமா, எப்படி போலாம். ஆனா ஆண்டவர் எப்படி வந்தாலும் நம்முடைய பிள்ளையா நம்மை அணைக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நமக்கு சமீபமா இருக்கிறார். அவர் அப்பேற்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவன் யாருமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவே இல்லைன்னா எண்டு கிடையாது. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டுவோம்? ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 4 தரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐயோ உனக்கு இரக்கம் பாராட்டுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் அப்படியா இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதான் அப்ப நாங்க அவருடைய சாயலா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் 4 இரக்கம் காட்டுறவங்க, இனி அதை கொஞ்சம் எச்சாக்கி அதிகப்படுத்தி நம்ம காட்டும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அதான் பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறது. இதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாரையும் அணைக்கிற ராஜ்யம். ஆகவே நாம் எப்படி இருக்கிறோமோ சிறு பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோம், அவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் அப்படிலாம் கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தங்க சொல்லுவாங்க, நான்லாம் டெய்லி 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, நம்ம அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர குற்ற உணர்வு வரும். ஆனால் நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் அவர் அப்பாவா நினச்சிருந்தீங்கன்னா அதுதான் அவருடைய பார்வையில் விளையாட பெற்றது. நீங்கள் அப்பாவா நினச்சிட்டீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அப்பாட்ட பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. அவர் அன்பினால் அவரை விரும்புகிறார். ஆகவேதான் அப்பாட்ட பேசும் பொழுது கதவை எல்லாம் பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அவர் வெளியிரங்கமான பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகவே நீங்க 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் ஜெபிக்கவே இல்லாம இருக்கிறவங்க முதலாவது 5 நிமிஷமாவது அவர் அப்பான்னு ஒரு 100 தடவையாவது அழைச்சிருங்க, அவ்வளவுதான். அவர் இறங்கி வந்துடுவார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மிடத்துல மகிமையோடு வந்து அவர் நிற்க ஆரம்பிச்சிடுவார். அவர்தான் நம்முடைய அப்பா. அவரை இறக்கிறதுக்கு இரக்கம் மட்டும்தான், அன்பு மட்டும்தான் அவர் உருகிடுவார். தாவீதுக்கு சொன்ன கட்டளைய அவர் முழுசா நிறைவேற்றல. அடிக்க வந்த அடிய அவர் முழுசா அடிக்கல. ஏன் தெரியுமா? கதறுதலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், தூதனே நீ அங்கேயே நில்லு போதும். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய தேவனாய கர்த்தர். இது தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆனா பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைகளை தொடணும்னு நினைக்கிறவர்களுக்கு அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக அக்னியை இறங்க பண்ணினார். அக்னியை இறங்க பண்ணின பொழுது அந்த பக்கம் எகிப்தியர் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இஸ்ரவேலர்கள். 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய அக்னி தூண் நிற்கிறது. அக்னி தூணானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருந்தது, ஆனால் எகிப்தியருக்கோ அது பயமுறுத்துகிற அக்னி தூணா இருந்தது. ஆகவே தான் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஆக நம்ம யாரை பத்தியும் கவலைப்படாம அப்பாவை மாத்திரம் கூப்பிட்டாலே அதுதான் பரலோக ராஜ்யம். அப்ப நம்ம எல்லாம் கண்களை முடிந்த வேளையில தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்க எங்களை அப்படியே கொடுக்குற ஆண்டவரை, எங்களிடத்துல குறைகள் இருக்கிறது, எங்களிடத்துல எல்லாமே இருக்காப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நாங்க ஒன்றுமில்லை. ஆனால் நாங்க சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க.
ஏன் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. நீங்க எல்லாம் அப்பான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரோடு கூட பேசுங்க. அவர் உங்கள் இருதயத்தின் அருகில் இருக்கிறார். அவர் இந்த வார்த்தை நமக்கு சமீபமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு என்கிற அந்த வார்த்தை, கர்த்தராகிய இயேசு என்று நீங்கள் அழைக்கும் பொழுது, தகப்பனே என்று அழைக்கும் பொழுது அவர் நம் அருகில் இருக்கிறவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். அவர் நமக்கு அருகிலே இருக்கிற தேவனாகிய கர்த்தர். இதுவரைக்கும் நீங்க அப்பானவரை கூப்பிடலைன்னா இன்றைக்கு நீங்க அப்பானவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பானவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம்முடைய செவி, நம்முடைய குரலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய், செவி சாய்க்கிறவராய் அவர் இருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். நீங்க அப்பான்னு கூப்பிடுறதான் பரலோக ராஜ்யத்தின் ஆரம்பம். நீங்க அப்பான்னு கூப்பிட்டாலே பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வர ஆரம்பித்து விடுகிறது. நீங்க அப்பா கிட்ட கேட்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. உங்களுக்கு முழு உரிமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, அவர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. அவருக்கு எந்த வேலை இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கூப்பிடும் பொழுது அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்காக இறங்கி வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த அப்பாட்ட கேளுங்க, அப்பா உங்களை மறந்து இருந்துட்டு ஆண்டவரே, உங்களை மறந்து இருந்துட்டப்பா ஆண்டவரே, என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பான்னு கூப்பிடுங்க. பல காரியங்கள், இதுவரைக்கும் நீங்கள் தடையா நினைத்த பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். அதான் அப்பா அவனுடைய கரம், அப்பா அவனுடைய கரம். தகப்பனே என்று அவரை பார்த்து, அப்பா அப்பா எங்களுக்காக இறங்குங்கப்பா, அப்பா எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற எல்லா சத்தத்திற்கும் இன்றைக்கு நீர் பதில் கொடுப்பீராக. அப்பா நீங்க செய்யுங்கப்பா. அப்பா நாங்க எவ்வளவு நாளா கேட்கிறோம் ஆண்டவரே, பல காரியங்கள் நீங்க செய்யாமலே லேட் ஆகுதப்பா. இன்றைக்கு நீர் செய்வீராக, இன்றைக்கு நீர் செய்வீராக. தகப்பனே தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடத்துல பல குறைகள் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் குறைகளால தான் இங்க வந்திருக்கிறோம், நாங்க குறைகளோடு தான் இங்க நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை பூர்ணமாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா இந்த வேலை நீர் இறங்கி வந்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனை நாள் தடையா இருந்த பல காரியங்களை இன்றைக்கு நீர் மாற்றுகிறீர், இன்றைக்கு நீர் மாற்றுகிறீர். ஒன்றும் எங்களை தடை செய்யாது. உம்முடைய கரத்திலிருந்து ஒன்றும் எங்களை பிரித்து விட முடியாது. நம்ம எதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் அப்பாட்ட சொல்லலாம், அதெல்லாம் அப்பாட்ட சொல்லலாம். ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் எவ்வளவோ போராடிட்டேன், என்னால முடியலப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீர் இறங்கி செயல்படுங்கப்பா. Thank you Lord. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையுமே நமக்கு கொடுத்து அவருடைய ஆவியை நமக்குள் வைத்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. அப்பா நீங்க செஞ்ச பெரிய காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில பேசினுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே உம்மை நேசிப்பது, உம்மை அப்பான்னு கூப்பிடுவதுதான் பரலோக ராஜ்யத்தின் துவக்கமாக இருக்கிறது. அது சிறு பிள்ளை தன்னுடைய அப்பா என்று கூப்பிடுகிறதை ஆண்டவரை துவங்கி எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளையை போல உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் ஒரே நாளில் எங்களை மாற்றுகிறோம் அல்ல ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தாமே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறவரா இருக்கிறோம். நேற்று அல்ல, நேற்றை காட்டிலும் இன்றைக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். அவர் ஏற்ற காலத்திலே அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறவர். தம்முடைய ஜனத்திற்காக செங்கடலை இரண்டாய் பிளப்பார் என்றார். நமக்காக அதை செய்ய வல்லவர், நமக்காக அதை செய்ய வல்லவர். நமக்காக ஒரு தூதர் சேனையை அவர் இறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம தூதர்களை நம்பி அல்ல, தகப்பனை நம்பி இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தகப்பன் மாத்திரமே. நீர்தான் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருன்னு தகப்பனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேற ஒரு விருப்பம் இல்லையே.
உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் திருவிருந்தெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியா நம்முடைய இருதயங்களில் அவர் கிரியை செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவ சாயலாக இன்னும் அதிகமாக நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய